இந்த லீலா பொண்ணு சாப்பிடுற நேரத்துல எங்க போனான்னு தெரியல. ஏய், எதிர்ல ஆள் வர்றது கூட தெரியாம எங்கடி போற? அது வந்து கிளாஸுக்கு போறோமா. சரி வாடி, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். பசியோட இருந்தா எப்படி பாடம் மண்டையில ஏறும்? வா, வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போ. பசிக்கல, விடுமா. யாரோ சொன்னாங்க என் பொண்ணு என் பேச்ச மீற மாட்டான்னு. ஆனா நேர்ல பார்த்தா எல்லாம் தலைகீழ இருக்கு. ஏய், கண்டவங்க முன்னாடி எல்லாம் அவமானப்படுத்தாத. ஒரு 4 வாய் தான் சாப்பிட்டு போயேன். மா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு பசிக்கல. அம்மா சொல்ல தட்டாத இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, இவ வேற. மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. இவ்ளோ தூரம் சொல்றேன்ல, என்ன பார்த்தா மனுஷியா தெரியலையா? வாடி, வந்து ஒழுங்கா சாப்பிடு. மா, இன்னைக்கு ஒரு நாள் விடுமா ப்ளீஸ். நாளையில இருந்து கண்டிப்பா சாப்பிடுறேன், புரிஞ்சுக்கோமா. லிலி, லிலி. என்னாச்சு இவளுக்கு? இவ்ளோ நாளா சூர்யா தான் என் பேச்ச கேட்காம இருந்தா, இப்ப இவ்ளோ ஆரம்பிச்சுட்டா. இவள சும்மா விடக்கூடாது. வரட்டும், ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கணும். இல்லைன்னா நாளைக்கு சுத்தமா மதிக்க மாட்டான். ஐயோ, இவ வேற நம்மள பாத்துட்டு இருக்காளே. தாய் போல புள்ள நோல போல செய்யலன்னு சும்மாவா சொன்னாங்க? மா, நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, நான் வரேன். டேய், எங்கடா கிளம்பி போற? ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, அதான் நான் கிளம்புறேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போடா. பரவாயில்ல விடுமா, நான் கடையில சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. டேய் சந்துரு, சாமானியா, வா வா வா, நீயாவது வந்து டிஃபன் சாப்பிடு வா. சாரி ஆண்டி, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. டைம் ஆச்சு. நான் உங்களோட டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வந்து சாப்பிடு. பாய் ஆண்டி. ஏய், சூர்யா, தம்பி சூர்யா, வா வந்து சாப்பிடுப்பா. ஆளே இல்ல, யாரு பார்த்து கத்திக்கிட்டு இருக்க? அவன் காலையிலே வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டான். என்னாச்சு இன்னைக்கு? எல்லாருக்கும் ஒரே நாள் அர்ஜென்ட்டா வேலை வந்திருக்கு, எதுவும் சாப்பிடாமலே போறாங்க. பெரியத்த, நானும் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன சார், நீயும் கிளம்பி போற? சாப்பிட்டுட்டு போமா. பரவாயில்ல பெரியத்த, நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை போல. ஊருக்கே புத்திமதி சொல்லுமா பள்ளி, கேணி பானையில போய் விழுமா துள்ளி. ஊர் சுத்த போற உன் மகனும் மருமகளுமே இவ்ளோ பந்தா பண்ணும்போது, சாம் ஒரு கம்பெனில பெரிய பொறுப்புல இருக்கா. அவளுக்கு ஒரு இது இருக்காதா? என்ன இது இருக்காதா? அதான் அர்ஜென்ட் இருக்காதா? அவ போனதுல என்ன தப்பு இருக்கு? ஹலோ ஹலோ, லீலாவதி பேரண்டா? ஆமா சார், நான் அவளோட மம்மி தான் பேசுறேன். மேடம், நான் லீலாவதி காலேஜ்ல இருந்து ஹெச்ஓடி பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க பொண்ணு லீலாவதி லாஸ்ட் 1 மந்த்தா காலேஜ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. ஆன்லைன் கிளாஸ் தானே சார் சொல்றீங்க? எஸ் மேடம், அதுதான் அட்டெண்ட் பண்றதே இல்ல. இப்படியே போனா அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு அப்புறம் உங்க பொண்ண டிஸ்மிஸ் பண்றது மாதிரி ஆயிடும். அப்புறம் எங்க மேல எந்த தப்பு சொல்லக்கூடாது, பாத்துக்கங்க. நிஜமாவா சார்? ஆமா மேடம், உண்மையை தான் சொல்றேன். என் பொண்ணு பெஸ்ட் ஸ்டூடெண்டா? காதல் எவ்வளவு அவ ஒஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கான்னு சொல்றேன். ஓ, ரொம்ப சந்தோஷம். ஏமா, உங்க பொண்ணு படிக்கவே மாட்டான்னு சொல்றேன். உங்கள மாதிரி பேரண்ட்ஸ் ஆவதா ஸ்டூடண்ட்ஸ் கெட்டு போறாங்க. என்ன ரொம்ப புகழ்றீங்க சார் நீங்க. புகழ்றனா? ஏமா, உங்களுக்கு காது எதுவும் கேட்கலையா? உங்க பொண்ணு டிராயிங் கிளாஸ் போறதா அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது உண்மையான்னு கேட்டுக்கம்மா. ஓகே ஓகே சார், தேங்க் யூ. அக்கா,
லீலாவோட எச்ஓடி தான் போன் பண்ணாரு. லீலாவை அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாரு. சும்மா நான் கேக்கலன்னு உன் இஷ்டத்துக்கு கதை அளக்க கூடாது. போன்ல என்ன சொன்னாங்கன்னு யாருக்கு தெரியும்? என் பிள்ளைங்களை யாராவது பாராட்டினா போதுமே, உங்களுக்கு பொறுக்காது. அவ படிக்கிற லட்சணம் எனக்கு தெரியாதா? நான் போறேன். புள்ள வளர்க்கறாளாம் புள்ள. யாரும் வளர்க்காத புள்ள. அப்பாடா போயிட்டாளா? இந்த பொண்ணு இத்தனை நாள் நான் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஓவரா ஆடி இருக்கா. கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சாளா? சாப்பிடாம கூட அர்ஜென்ட்டா போறா. வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். இன்னைக்கு அவளுக்கு இருக்கு கச்சேரி. ப்ரோ கொஞ்சம் சீக்கிரமா போறீங்களா? அண்ணா அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. லீலா அபி கால் பண்ணானா? இல்ல, இங்கதான் வர சொன்னான். நானும் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் அவன் கால் பண்ணவே இல்ல. ஒருவேளை அவன் கூப்பிட்டா நீ மட்டும் போ. ஐயோ, எனக்கு தனியா போக பயமா இருக்கு. அதனாலதான் நான் உங்களே வர சொன்னேன். நீங்களும் என் கூட வாங்க. Sam, 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 Sam. அபி நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிடுவான். அதனால நீ மட்டும் தனியா போறதுதான் நல்லது. அதுவும் இல்லாம அவன் என்ன சொன்னாலும் செய், அப்பதான் உங்க பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அவன் என்ன ஏதாவது பண்ணிட்டா நான் என்ன பண்றது? நீங்களும் வந்தா அந்த மாதிரி எதுவும் நடக்க சான்ஸ் இல்ல. ப்ளீஸ் நீங்க என் கூட வாங்க சாம். இங்க பாரு லீலா, நான் உன்னை அவாய்ட் பண்ணணும்னோ இல்ல பிரச்சனையில மாட்டி விடணும்னோ தனியா போக சொல்லல. ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா நான் வெளியே இருந்தா கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்திடுவேன். அதுக்காக தான் சொல்றேன். பேசாம எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடலாமா? புரியாம பேசாத. உங்க அண்ணன் கிட்ட சொன்னா எவ்வளவு பிரச்சனை வரும்னு அன்னைக்கே சொன்னல, திரும்ப திரும்ப அதையே சொல்ற. சரி, ஃபீல் பண்ணாத. உன் கூட நான் இருக்கேன். இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு போல்டா இருக்காங்க. நீ என்னன்னா இப்படி இருக்க? தைரியமா இரு என்ன? சரி, எதுக்கும் அந்த அபிக்கு ஒரு தடவை கால் பண்ணி பாரு.
சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இடியட், ஸ்டூபிட், ராஸ்கல், பொறுக்கி, நம்மளே சுத்தல விடுறான். இருக்கு அவனுக்கு. வீட்டுக்கு போலாமா? ஏன், என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இல்ல, இந்த டைம்க்கெல்லாம் டிராயிங் கிளாஸ் முடிஞ்சிரும். நானும் வீட்டுக்கு போயிருவேன். ரொம்ப நேரம் வெளியே இருக்க மாட்டேன். முன்ன மாதிரினா பரவாயில்ல, என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்ப அம்மா வேற வந்துட்டாங்க. அவங்களுக்கு டவுட் வந்தா அவ்வளவுதான், ஏகப்பட்ட क्वेश्चंस கேட்பாங்க. சரி, வா போலாம். ஒருவேளை அந்த அபி கால் பண்ணா நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். அதே மாதிரி பண்ணிக்கலாம். ம். சாம், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ ப்ராப்ளம்க்கு காரணமே சாமான்யான் தான் நினைக்கிறேன். உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அவன் யாரு என்னன்னு நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லணும். அதை விட முக்கியம், நம்ம லீலாவை காப்பாத்தணும். சரி சாம், வா நம்ம 2 பேரும் அவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணலாம். எங்க போனா ஆண்டி எதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நீ எதுவும் பேசாம உள்ள வா, எல்லாம் நான் பேசிக்கிறேன். நெல்லடி, என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்க போயிட்டு வர? வாயை திறக்கிறாளா பாரு. மத்ததெல்லாம் கேட்டா நல்லா பேசுவா. இப்படி ஏதாவது கேட்டா வாயை திறக்காது. நீ பண்ற வேலை எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன் அம்மாடி. என்கிட்டயே போய் சொல்றியா நீ? இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்தான்னு உனக்காவது தெரியுமா சாமான்யா? சொல்லுங்க ஆண்டி, லீலா அப்படி என்ன பண்ணா?
இவளோட ஹெச்ஓடி எனக்கு போன் பண்ணாங்க. ஒரு மாசமா இந்த அம்மா கிளாஸே அட்டெண்ட் பண்ணலையா. பரீட்சை எழுத முடியாம போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நல்ல வேளை அவர் எனக்கு போன் பண்ணாரு. உங்க அப்பாவுக்கு மட்டும் போன் பண்ணிருந்தா அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீயே சொல்லு சாமானியா, படிக்கிறத விட இவளுக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? ஆண்டி இப்ப எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? தப்பு என் மேலதான். அவ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம போனதுக்கு நானும் ஒரு ரீசன். புரியலம்மா. ஆமா ஆண்டி, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து பாவம் லீலா ரொம்ப அப்செட்டா இருக்கா. அவளை யாருமே சரியா கவனிக்கிறதே இல்ல. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு ஆறுதல் சொல்ற அந்த டைம்ல தான் நானும் லீலாவும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். இப்படியே விட்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான்னு நான் தான் அவளை அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போனேன். அதனாலதான் அவளால கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. என்னாலதான் எல்லாமே. சாரி ஆண்டி. இனிமே கிளாஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுவா. ஐயோ, என்னமா சாரி எல்லாம் சொல்ற? நீ என் மருமக. என் பொண்ண ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்திருக்க. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, நமக்குள்ள எதுக்கு ஆண்டி தேங்க்ஸ்? சரி சரி விடுடி. சரி, நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வந்திருக்கீங்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. உங்க 2 பேருக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓகே ஆண்டி. ஏய் லீலா, நீ இவ்ளோ டென்ஷனா பதட்டமா இருந்தீனா எல்லாருக்கும் உன் மேல டவுட் வந்துரும். அபி மேட்டரை பத்தி யோசிச்சுட்டே இருக்காத, ஃப்ரீயா விடு. அவன் எப்படி உனக்கு கால் பண்ணுவான், அப்ப பேசிக்கலாம்.